கடவுள் இருக்காராமா? கடவுள் இருக்காருப்பா. கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிவாராமா? கடவுள் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாரு. ஆனா டெய்லி எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சோன்னா அது நமக்கு அன்னைக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். யாருக்குமா பிஸ்கெட் கஸ்டமர் கேட்டாங்களா? இல்லப்பா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குது அனாதாசம்பம். இன்னைக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றதா சொல்லியிருந்தோம், அதான் எடுத்து வைக்கிறேன். நம்மளுக்கே சேல்ஸ் இல்ல, அப்புறம் எதுக்குமா பிஸ்கெட் ஃப்ரீயா தரீங்க? சேல்ஸ் வேற, மற்றவங்களுக்கு செய்யற ஹெல்ப் வேற. என்னைக்குமே ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க கூடாதுப்பா. இந்த பிளாஸ்டிக் டப்பா நேற்று சாம்பிள் வாங்கிட்டு போயிருந்தலக்கா, மாடல் பிடிச்சிருக்கா உங்க ஓனருக்கு? பிடிச்சிருக்காங்க்கா. மாசம் 3000 பீஸ் வாங்கிக்கிறேன்னு இருக்காரு. உங்க ஓனர் நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன். பேமெண்ட் பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எங்க ஓனர் கரெக்டா போட்டுருவாரு. நான் வரேன்க்கா. இப்ப நம்பரே கடவுள் இருக்காருன்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா கடவுள் இன்னொருத்தவங்க மூலமா அதே நல்லது நமக்கு செய்வாருன்னு. லீவே முடிய போது, பசங்களை எங்கேயும் டூருக்கு கூட்டு போலியா? ரேட்டிங் டோர்னமெண்ட் எல்லாமே இந்த லீவ்ல தான் வைக்கிறாங்க, எங்கேருந்து போக முடியுது சொல்லுங்க? சின்ன வயசுல பிள்ளைங்களை போட்டு இப்ப டைட் பண்றீங்களே. நம்ம டிவியில பார்த்து கை தட்டுறமே பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்லாம், அவங்களாம் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்ததுனால தான் இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளினோட ஒரு குழந்தைய வளர்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷனை இவங்க டிசிப்ளினா வளர்த்துருவாங்க. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். என் மேல ஏதோ கோவமாப்பா இந்த வெக்கேஷனுக்கு எங்கேயும் கூட்டு போலன்னு? எங்க நல்லதுக்கு தானே பண்றீங்க. இன்னைக்கு நீ பண்ற சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தான் உன்னை நாளைக்கு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கும், என்ன நம்பு. நாளைக்கு டோர்னமெண்ட்ல நான் கண்டிப்பா வின் பண்ணிடுவேன். சரி, நீ பிராக்டிஸ் பண்ணு. நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னா? இது என் முதல் ப்ராஜெக்ட்க்கா, நல்லபடி பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். யாருமா அவங்க? அந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ப்பா. நான் நம்ம கடைக்கு ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், அதான் டீடைல்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்லா பண்ணி கொடுப்பாங்களா? நான் நிறைய இடத்துல விசாரிச்சு தான் வச்சிருந்தேன். அந்த பொண்ணு நம்ம கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர். சரி, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமேன்னு தான் கொடுத்தேன். அதுவும் இல்லாம இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுத்தாம ஏதாவது செஞ்ச வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்காகவும் கொடுத்தேன். எக்ஸ்பீரியன்ஸே இல்லைல்ல, அதான் கேட்டேன். எல்லாரும் எல்லா வேலைக்கும் அனுபவத்தோட வராங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேன சாதாரணமா ஒரு காலத்துல வேலையை ஆரம்பிச்சவங்க தானே. அவங்க நம்மள்ட்ட காசு பணம்லாம் கேட்கலையே, ஒரு சின்ன வாய்ப்பு தானே, அதான் கொடுத்தேன். காலையில இருந்து சேல்ஸே இல்லை, சாயங்காலம் வரீங்களா? முடிஞ்சா தர. எல்லா கல்லையும் தான்க்கா சொல்றாங்க, முடிஞ்சா சாயங்காலம் வரேன். ஏமா சேல்ஸ் கம்மியாயிடுச்சு? இது வெய்ய காலம்பா, முக்கால்வாசி யாரும் வெளியில வர மாட்டாங்க. அதுவும் இல்லாம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட டைம் இல்ல. எப்படிமா சமாளிக்கிறது? நம்ம கடையில மட்டும் இல்ல, இன்னும் 2 மாசத்துக்கு எல்லா கடையிலுமே இதே நிலைமை தான். பிசினஸ்னாலே கஷ்டமாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் சேல்ஸ் நிறைய இருக்கும், ஒரு நாள் சேல்ஸ் கம்மியா இருக்கும். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகணும்னு இருக்கோ அது நம்மள கண்டிப்பா வந்து சேரும். போன வாரத்துல ஒரு கார் 10,000 சொல்லிட்டு 2 கார் பார்த்துட்டு போனோம்ல எங்க பேர பசங்களுக்கு, அந்த கார் வேணும். நீங்க எந்த கலர் வேணும்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், ஸ்டாஃப் இருக்காங்க. இப்பதாமா நிம்மதியா இருக்கு. நான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்லை. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகணும்னு இருக்கோ அது நம்மள கண்டிப்பா வந்து சேரும். வேற ஏதாவது வேணுங்களா? கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்கணும், சாயந்தரம் இப்படிதான் வருவேன், சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். அது எடுத்து விளையாடாதடா, விற்கிற பொருள் தானே, வீணாயிடும். அவ பொருளெல்லாம் வீணாக்க மாட்டா, பார்த்து தான் யூஸ் பண்ணுவா. பாப்பா வந்தோடனே பென்சில் பாக்ஸ் வேணும்னு கேட்டாலே, பாக்குறீங்களா? நீங்க பொம்மையை எடுக்க வேணாம்னு சொன்னீங்களே, பாப்பா கோச்சு நிக்கிறா பாருங்க. நான் சொன்னதுக்காக கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு? நான் ஒண்ணுமே சொல்லலையே, பொம்மை எடுக்க வேணாம் தானே சொன்னேன். நாங்க சின்னதுல இருந்து செல்லமா வளர்த்துட்டோமா, எதுவுமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை, அதான் அவ கோச்சிக்கிட்டா. நான் வரேன். நீங்க ஒண்ணுமே சொல்லல, அதுக்கே கோச்சுக்கிட்டாங்களா? அந்த பொண்ணு மேல தப்பே இல்லப்பா, பெத்தவங்க மேலதான் தப்பு. சின்ன வயசுலயே எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு செல்லம் மட்டுமே கொடுத்து வளரக்கூடாதுப்பா. அதுக்குன்னு இப்படியா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குள்ள எங்க அப்பா அம்மா அடிச்சுதான் வளர்த்தாங்க, திட்டி தான் வளர்த்தாங்க. ஸ்கூல்லயும் அடிப்பாங்க, திட்டுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்களாம் வளர்ந்ததுனாலதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நாங்களாம் வளர்ந்துருவோம். நாங்க நல்லா இருக்கணும்னு தானே திட்டுறீங்க? வெளி உலகம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குப்பா. ஒரு குழந்தைய செல்லமாவே வளர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, வெளியில போய் யாராவது எதாவது சொல்லிட்டு அந்த குழந்தை தாங்க முடியாது தற்கொலை பண்ணிக்கும். ஒரு குழந்தைய செல்லம் கொடுத்து வளர்க்க வேணான்னு சொல்லல, நல்லது கெட்டதையாவது சொல்லி கொடுக்கலாம்ல, அதை தான் சொல்றேன்.